பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த முஹர்ரம் மாதம் நம்மை வந்தடைந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நாளையில் நாம் சில அமல்களை ரொம்ப கவனத்தோடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் என்றாலே சங்கையாக்கப்பட்டது என்று அர்த்தம். இந்த நாளையிலே நாம் எப்போது நன்மைகளை செய்கிறோமோ அப்போது நாமும் சங்கையாக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நோன்பிருப்பது சங்கை, திக்ரு செய்வது சங்கை, தக்பீர் செய்வது சங்கை, ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்வது சங்கை. மொத்தத்தில் இந்த நாளையில் ஒரு மூமின் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களும் இறைவனால் ரொம்பவும் உற்று நோக்கப்படுகிறது என்பதை நாம் மறக்கலாகாது. ஏன் இந்த மாதத்திற்கு மட்டும் சிறப்பு என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, எல்லா மாதங்களும் சிறப்பிற்குரியது தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இதற்கு சிறப்பு இருக்க காரணம் என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சிறப்புப்படுத்தி இருக்கிறான். கண்ணியமிகுந்த சர்தார் கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சிறப்புப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இது ரொம்ப சிறப்பான மாதம். புள்ள ஒருத்தருக்கு எல்லாமே புள்ள தான். அதில் ஒரு புள்ள மட்டும் இவருக்கு பிடித்தமானவனாக இருப்பான். அவர் சொன்ன உடனே காரியங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். அவருடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு பூர்த்தி செய்யக்கூடிய மகனாக இருப்பான். அவனை பார்த்து சொல்லுவார், இவன் ஏன் புள்ளன்ட்டு. ஏற்கனவே பிறந்த பிள்ளைகள்லாம் இவருடைய புள்ள தான். ஆனால் இந்த பிள்ளை இவர் எதிர்பார்ப்பதை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இருக்கிறதுனால அந்த மகனை உச்சி முகர்ந்து என் மகன் என்று சொல்வார். இதே போல தான் சகோதரர்களே, இதில் சில வரலாற்று பின்னணிகள் நடந்ததுனால இந்த மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமை மிகுந்த மாதமாக, மரியாதைக்கு உட்பட்ட மாதமாக உயர்த்துகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஷஹருல்லா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வின் மாதம் என்று இந்த மாதத்திற்கு பெயர் சூட்டப்படுகிறது. மற்ற மாதங்கள் அல்லாஹ்வுடைய மாதம் இல்லையா? எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதம்தான். இந்த மாதத்தை ரொம்பவும் சிறப்புப்படுத்த காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விரும்புகிறான். காபத்துல்லா ஷரீஃபுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வான், இப்ராஹிமே, இங்கே ருக்கு செய்யக்கூடிய மக்களுக்காக, சஜிதா செய்யக்கூடிய மக்களுக்காக இதை கழுகி சுத்தப்படுத்துங்கள். அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், கண்ணியத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். எல்லா பள்ளிகளுமே ருக்கு செய்யக்கூடிய பள்ளி தான், சஜிதா செய்யக்கூடிய பள்ளி தான். குறிப்பிட்ட தன்னுடைய காபாவை அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த காபத்து ஷரீஃபை ரப்புல் ஆலமீன் ரொம்பவும் நேசிக்கிறான் என்பதற்காக என்னுடைய இல்லத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று குறிப்பிட்ட அந்த காபாவை மட்டும் டார்கெட் பண்ணி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொன்னையும் உங்களுக்கு நான் சொல்கிறேனே, அமல்கள் எல்லாமே அல்லாஹ்விற்குரியது. ஆனால் நோன்புடைய அந்த அமலை மட்டும் அல்லாஹ் தஆலா பெருமை மிகுந்ததாக சொல்வான். நோன்பு என்பது எனக்காக செய்யப்படக்கூடியது, அதற்கு நானே கூலி தருவேன். இன்னொரு ஹதீஸிலே நானே கூலியாக ஆகிவிடுவேன் என்று சொல்வான். எவ்வளோ பெரிய வார்த்தை! அப்போ தொழுகை அல்லாஹ்வுக்குரியது இல்லையா? ஜகாத் என்பது அல்லாஹ்விற்குரியது இல்லையா? ஹஜ்ஜு என்பது அல்லாஹ்விற்குரியது இல்லையா? திக்ரும் ஃபிக்ரும் சதகாவும் அல்லாஹ்விற்குரியது இல்லையா? இருக்கிறது. ஆனாலும் நோன்பு இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான அமல், தியாகம் பின்னணியில் அமைந்த அமல், அர்ப்பணிப்பு நிறைந்த அமல். அந்த ஒரு அடிப்படையில் சரித்திர நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா நடத்தி காட்ட இந்த முஹர்ரத்தை தேர்ந்தெடுத்தபடியால் இந்த முஹர்ரம் சிறப்பிற்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது, சிறப்பிற்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பிற்குரிய இந்த முஹர்ரத்தை நாம் சங்கைப்படுத்தக்கூடிய விதத்தில் நம்மளால் ஆன முடிந்த தர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகப்படியாக இந்த மாதத்தில் தர்மம் செய்வதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் பெருமக்களே. அதே போல் இந்த மாதத்தில் அதிகமான தஸ்பீஹாத்துகள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதாக இருந்தாலும் என்னடா இது சொன்னதை சொல்கிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டது இந்த நாள் தான் வருது. அப்போ ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த தஸ்பீஹான லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீனை நீங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்து இந்த ஒரு மாதம் முழுக்க 100 முறை ஓதிக்கொண்டே இருப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமைக்குரியவன், மேன்மைக்குரியவன். தன்னுடைய அடியான் தன்னிடத்தில் கேட்பதை மிகவும் விரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, தன்னிடத்தில் கேட்பதை மிகவும் விரும்புகிறான். அதிலும் குறிப்பாக அவன் தஸ்பீஹாத்தில் திளைத்து, அவனுடைய நபிமார்கள் செய்த தஸ்பீஹாத்தில் திளைத்து தன்னை நினைத்து உருகக்கூடிய அந்த உருகுதலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் விரும்புகிறான்.
அப்போ அந்த ஒரு அடிப்படையில் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற ஹஜ்ரத் யூனுஸுடைய தஸ்பீஹை நீங்கள் இந்த ஒரு மாத காலமும் பர்டிகுலராக செய்து உங்களுடைய துன்பத் துயரங்களுக்கு ஒரு விடிகாலை ஏற்படுத்தி ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஹஜ்ரத் யூனுஸுக்கு இரக்கம் பாலித்த இறைவனே, என் மீதும் இரக்கம் பாலி. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பரக்காத்துகளை கொண்டு கேட்கிறோம். ஹஜ்ரத் யூனுஸை நீ காப்பாற்றிய இந்த மாதத்தின் பரக்காத்துகளை கொண்டு கேட்கிறோம். என்னுடைய துன்பத்திலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்து. மனதால் உடலால் எல்லாவற்றிலும் நான் பலகீனப்பட்டு கிடக்கிறேன். லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் பெரும் பாவி, எத்தனையோ துரோகங்கள், வாக்கு மீறுதல்கள், எத்தனையோ நான் கெட்டதை செய்திருக்கிறேன், உனக்கு மாறுதல் புரிந்திருக்கிறேன். ஆனாலும் இறைவா, அவர்கள் மீது நீ இரக்கப்பட்டு அவர்களுடைய சின்ன தவறை நீ மன்னித்து அவர்களை நீ ஏற்றுக்கொண்டு அவர்களை நீ வழி நடத்தியது போல என்னையும் வழி நடத்து என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இது ஒரு அமல். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற அமல்களை உங்களுக்கு முஹர்ரம் மாதம் கற்றுத்தர ஆசிக்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.